மத்த தலைவர்களுக்கெல்லாம் சில அரசு வைக்கும், கட்சி வைக்கும். ஒரே ஒரு தலைவனுக்கு மட்டும் தான் இந்தியா முழுக்க மக்கள் போய் பெட்டிஷன் கொடுப்பாங்க, நாங்க எங்க கை காசை போட்டு செலவு வைக்க போறோம். அப்பாதுரையாருடைய படத்திறக்கிற நிகழ்வுல போயிட்டு தந்தை பெரியார் சொல்றாரு, நான்லாம் இப்ப பேசுறது ஒண்ணுமே இல்ல, மக்களும் ரொம்ப முன்னாடியில இருந்து அப்பாதுரையார் பேசுறாரு. அது சொல்றாரு, ஒரு தனி மனிதன் கண்ணியம் இல்லாமல் இருக்கும்போது தேச ஒற்றுமை எப்படி சாத்தியப்படும்ன்றாரு. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் அம்பேத்கரிய செயற்பாட்டாளர், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், மதிப்புக்குரிய புளியந்தோப்பு மோகன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தொடர் வணக்கம். வணக்கம் ஐயா. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெலுங்கானாவுக்கு போயிருந்தேன். அங்கே தெலுங்கானா அந்த சட்டசபையை ஒட்டிய பகுதியில் 175 அடி உயரத்தில் ஒரு அம்பேத்கர் சிலை வச்சுருந்தாங்க. மக்கள் ஆயிரக்கணக்கான பேர் குவிஞ்சு எல்லாருமே புகைப்படம் எடுத்துக்கிட்டு, குறிப்பாக இளைஞர்கள் ஆண்களும் பெண்களுமா அதை தரிசித்து செல்வதை நான் பார்த்தேன். அதே மாதிரி பஞ்சாப் அமிர்தசரஸில் இருக்கிற பொற்கோயிலுக்கு போயிருந்தேன். போயிட்டு பொற்கோவில் அருகில் இருக்கிற ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த பகுதியை பார்த்துட்டு, அங்கேருந்து அதுக்கு எதிர்க்க பார்த்திங்கன்னா ஒரு 100 அடிக்கு உயரத்துக்கு மேலே இருக்கிற ஒரு அம்பேத்கர் சிலை, நம்ம டெல்லி பாராளுமன்றம் போன்ற ஒரு அமைப்பு, அதில் ஒரு பெரிய அரசியலமைப்பு புத்தகத்தை விரித்து வச்சது மாதிரியான ஒரு பெரிய சிலை அமைப்பு பண்ணி அதில் அம்பேத்கர் சிலையை அவங்க வச்சுருக்காங்க. அதையும் சுற்றுலா பயணிகள் வர்றவங்க எல்லாருமே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாம் போகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அம்பேத்கர் எல்லா இடங்கள்லையுமே கூண்டுக்குள்ளே தான் இருக்கார். பெரும்பாலும் கூண்டுக்குள்ளே கூட வைக்கக்கூடாது அப்படிங்கிற நிலையில் இப்போ ஒரு பிரச்சனை ஒன்று பெரிய அளவில் போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் அம்பேத்கர் சிலையை வைக்கக்கூடாதுன்னு போராடுற இந்த நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப அழகா சொன்னீங்க. ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய செக்ரட்டேரியட் பக்கத்துல சிலை ஆரம்பிச்சு பஞ்சாப்ல முடிச்சிங்க. டெல்லியிலயும் ஒரு சிலை இருக்கு. ஆமா, மும்பைல இருக்கு, நிறைய இடங்கள்ல. எனக்கு தெரிஞ்ச இந்தியாவிலேயே ஒரு தலைவருக்கு அதிகமா சிலை இருக்கும், மக்களே வைக்கிறாங்க, அரசு வைக்கல. காந்திக்கு சில அரசு வைப்பாங்க. ஆமா. மத்த தலைவர்களுக்கெல்லாம் சில அரசு வைக்கும், கட்சி வைக்கும். ஒரே ஒரு தலைவனுக்கு மட்டும் தான் இந்தியா முழுக்க மக்கள் போய் பெட்டிஷன் கொடுப்பாங்க, நாங்க எங்க கை காசை போட்டு செலவு வைக்க போறோம். ஓஹோ. இந்தியா முழுக்க ஒரே ஒரு தலைவருக்கு மட்டும்தான் இது நடக்குது. புரியுது. வேற யாருக்குமே நடக்கல. அதே மாதிரி இந்தியாவில் அதிகம் சிலை இருக்கிறதும் இவருக்கு. ஆமா. அப்ப இவருக்கு மட்டும் மக்கள் போய் தன்னிச்சையா போயிட்டு, நான் காசு வச்சிருக்கேங்க, நான் நீங்க சொல்ற முறையில் நான் சிலை வைக்கிறேன், எனக்கு பர்மிஷன் மட்டும் கொடுங்க, ஏன் கிராமத்துல ஏன் சில பேர்லாம் என் இடத்துல வைக்கணும் பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்பாங்க. கோர்ட்டுக்கெல்லாம் போவாங்க அதுக்காக. அது யாருக்கு நடக்குதுன்னா, இந்தியாவிலே ஒரு மனிதனுக்கு நடக்குது, அது பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு மட்டும் தான். சரி, வேற யாருக்குமே நடக்கல. இதுல ஆரம்பிச்சு ஏன் தமிழ்நாட்டுல இது சாத்தியப்பட மாட்டேங்குது? இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதி ஒழிப்பை பேசக்கூடிய தலித் மக்கள் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய தலித் மக்கள் அதுக்கு ஆதரவா தான் இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடை புரிஞ்சுக்கணும்னா, தமிழ்நாடு முதல்ல என்ன சமூகமா இருக்குது, என்ன மாநிலமா இருக்குது, யாரால் ஆட்சி செய்யப்படுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு ஒரு ஓபிசி ஸ்டேட்டுங்க. நான் ஏன் அதை அப்படி சொல்றேன்னா, நீங்க பாபா சாஹேப் அம்பேத்கருடைய ஓபிசி ஸ்டேட்னா பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாநிலம், பார்ப்பனர் அல்லாதவர்களின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு மாநிலம். அவர்கள் மட்டும்தான் இங்க ஆளணும், அவங்க மட்டும் தான் இங்க வாழணும். அதுலயும் சில சாதிகள் மட்டும்தான், எல்லாம் பார்ப்பனர் அல்லாதவர்கள் இல்ல. சரிங்களா? அதுல எம்பிசில பல சாதிகள் ஒடுக்கப்பட்ட நிலையில இருக்கு, பிசிலயும் சில சாதிகள் பின்தங்கிய நிலையில இருக்கு. சரிங்களா? இவங்க ஒரு 4-5 சாதிகள் சேர்ந்துக்கிட்டு பார்ப்பனர் அல்லாத டைட்டில் அபகரிச்சுக்கிட்டு இவங்க லூட் பண்ணிட்டு இருக்காங்க. சமூக நீதி சூறையாடல் அதிகமா நடக்கிற மாநிலமும் தமிழ். இது பெரியார் மண், இங்க சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருக்குன்னு தொடர்ந்து பரப்புரை செய்யப்படுது. திராவிட கட்சிகள் அதுதானே முன்வைக்க சொல்றேன். தமிழ்நாடு ஒரு அறிவியக்கம் நடந்த மாநிலம் என்பது எல்லளவு மாற்று கருத்து இல்லை. அறிவியக்கம் நடந்த மாநிலம் தான். சரி. ஆனா தொடக்கம் பெரியார் அல்ல, பெரியார் தொடர்ச்சி. அத பெரியாரே ஒத்துக்கிறார். தொடக்கம் யாரு? தொடக்கம் அயோத்திதாசர் கூட தொடக்கம்னு சொல்ல முடியாது, அவரும் தொடர்ச்சி தான். ஓஹோ. இது புத்தர் காலகட்டத்தில இருந்தே இருக்குது. ஒரு பெரும் வரலாறு இருக்கு தமிழ்நாட்டுக்கு. இங்க இருந்த ஆசிவகம், பௌத்தம், இதுல இருந்து ஆரம்பிச்சு பல தலைவர்கள், ஐயா வைகுண்டர், நிறைய பேர், வள்ளலாறு, தாத்தா அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன் தாத்தா, இவங்களுடைய இது அப்பாதுரையார் யாரு, இதெல்லாம் யாரு? அப்பாதுரையார் என்ற பேரே கேள்விப்பட்டிருக்காரு. எம் சி ராஜா,
யாருக்கும் தெரியாது. அப்பாதுரையாருடைய இறுதி நிகழ்வுல போயிட்டு அந்த படம் திறக்கிற நிகழ்வுல போயிட்டு தந்தை பெரியார் சொல்றாரு, நான்லாம் இப்ப பேசுறது ஒண்ணுமே இல்ல, எனக்கெல்லாம் ரொம்ப முன்னாடில இருந்து அப்பாதுரையார் பேசுறாரு. அந்த மனுஷன் நேர்மையா தான் இருந்திருக்கிறாரு. இவங்க தான் வந்து இது பண்றாங்க. ஒரு சின்ன இது நிகழ்வு சொல்லிட்டு நான் இதுக்குள்ள வரேன். தந்தை பெரியார் கிட்ட போயிட்டு கேட்கறாங்க, ஆதி திராவிடர்கள் நான் ஒருத்தர் போய் கேட்கிறார், ஐயா நீங்க எங்களுக்காக வந்து ரொம்ப உழைக்கிறீங்களே, இதனால நீங்க இழந்தது என்ன, பெற்றது என்ன, உங்களுக்கு பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்காக உழைக்கிறான்னு யார் சொன்னாங்கிறேன், நான் எனக்காக பேசுறேங்கிறேன். எனக்காக பேசுறது உனக்கு பேசுறது போல தெரியுது. சாதி உனக்கு மட்டும் இல்லையா பிரச்சனை, எனக்கும் தான் பிரச்சனை. அந்த இடத்துல சொன்ன டைலாக் தான் பறையர் பட்டம் ஒழியாமல் சூத்திர பட்டம் ஒழியாதுன்று. பறையன் என்கின்ற இழிவு, பறையன் மீது, பறையன் என்கின்ற சொல்லுக்கு பின்னால், பறையர் என்கின்ற சொல்லுக்கு பின்னால் நீ வைத்துள்ள இழிவு, நீ சுமத்தியுள்ள இழிவை நீ போக்காமல் உன் மீது உள்ள சூத்திர இழிவு போகாது அப்படின்னு சொன்னார். நான் உனக்காக பேசல, எனக்காக பேசுறேன். சாதி இந்த ஒட்டுமொத்த சமூகத்தோட பிரச்சனை, அது தலித் மக்களுடைய, அட்டவணை சமூக மக்களுடைய பிரத்யேக பிரச்சனை அல்ல அப்படின்னு முழங்கினாரு தந்தை பெரியார். ஆனா அவருடைய வழி வந்தவர்களா சொல்லக்கூடியவங்க அப்படிதான் இயங்குறாங்களா, இருக்கிறாங்களா கேட்டா இல்ல. அதுக்குதான் பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதினார் மிக முக்கிய ஒரு தொகுப்பு, இந்திய செய்தி குழந்தைகள் ஒரு புத்தகம். வாய்ப்பு இருந்தா எல்லாரும் நம்ம நேயர்கள் கூட வாங்கி வாசி. அதுல ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த சாதி எதிர்ப்புல நமக்கு இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனை என்ன, அது எல்லாரையுமே அடிமைப்படுத்துது. நீங்க ஒரு சிஸ்டம் எல்லாரையுமே அடிமைப்படுத்திட்டு இருக்கு, ஆனா அது இன்னும் உயிர்ப்போட இருக்கு. சாதி ஒரு அட்டவணை சமூகம் மக்களை மட்டும்தான் ஒடுக்குதான்னு கேட்டா இல்ல, அது ஒரு பிற்படுத்தப்பட்டவனையும் ஒடுக்குது, மிகவும் பிற்படுத்தப்பட்டவனுக்கான வாய்ப்பையும் மறுக்குது. ஆமாவா இல்லையா? ஆமா. அது தலித் மக்களோட பிரத்யேக பிரச்சனை இல்ல, புரிதல் இருக்கு நமக்கு. ஆனா ஏங்க அது ஒழியாமலே இருக்கு? இந்தியாவில் சற்றேறக்கூடிய 90% மக்கள் இந்தியாவிலும் 97% மக்கள் தமிழ்நாட்டிலும் ஒடுக்கப்படும் போது சாதியால் ஏன் வந்து அது இன்னும் ஒழியாம இருக்குன்னும் போது அவர் ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு பதில சொல்றாரு. இந்த சாதி வந்து கிரேடட், படிநிலைப்படுத்தப்பட்ட விஷயமா இருக்கு. ஒண்ணுத்துக்கு கீழையும் ஒண்ணு இருக்கு, ஒண்ணுத்துக்கு மேலையும் ஒண்ணு இருக்கு. ஏறுவதற்கு ஏணியும் இல்லை, இறங்குவதற்கு படிக்கட்டும் இல்லை. அப்படியே பூட்டிய அடைப்பா இருக்கு. ஒருத்தனுக்கும் ஒரு அடிமை கிடைச்சிடறான். அப்ப இந்த பார்ப்பனர் அல்லாதார், பார்ப்பனர்களை கேள்வி கேட்பதற்காக மட்டும் தலித் மக்களை கூட வைத்துக் கொள்கிறார்கள் ஒழிய, அந்த கேள்வி எழுப்பிய பின்னால் தலித் மக்கள் தங்களை கேள்வி எழுப்பும் போது அவர்களை ஒடுக்க வேண்டும்னு நினைக்கிறாங்க. அப்ப பார்ப்பனர் அல்லாத, பாபா சாஹிப்போட வார்த்தை, சாதியை காப்பதில் ஒரு போலீஸ் படையாக செயல்படுகிறது. ஒரு அரசை காப்பதில் எப்படி ஒரு போலீஸ் போர்ஸ் இருக்குமோ அது போல பார்ப்பனர்களுக்கான அடியால் தான் இந்த பிசி. அவன் மனு தர்மத்தை தலைகீழாக்க தான் முயற்சி பண்ணான். இதுவும் பாபா சாஹிப்போட வார்த்தை. அவர்கள் மனு தர்மத்தை தலைகீழாக்க முயற்சி பண்ணார்கள். சூத்திரன் கீழே இருக்கிறான், சூத்திரம் மேல போயிடணும், அவ்வளவுதான். பார்ப்பனர் கீழே வந்துடணும். இந்த மனு தர்ம சிஸ்டத்தை உடைக்கணும்னு நினைக்கல. யாரு நினைக்கல? பார்ப்பனர் அல்லாத. அது வரலாற்று பொதுமுதாத கண்ணோட்டத்துல அது ஒரு முற்போக்கு அமைப்பு தான், இல்லைங்கள. ஆனால் அது வந்து முடிந்த இடம் அப்படியே முடியல. தமிழ்நாட்டிலேயே அதான் நடந்தது. தமிழ்நாட்டுல இன்னும் துல்லியமா சொல்லணும்னா எல்லாருக்கும் ஓபிசி ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே வந்து ஆந்திரால கூட நாயுடு ரெட்டி வந்து ஜெனரல் கேட்டகரி, தமிழ்நாட்டில் ஓபிசி. நாங்க இருந்ததுனால தான், நானும் நேரு அண்ணாச்சியும் இருந்ததுனால தான் நடந்ததுன்னு சொல்றாரு KKSSR ராமச்சந்திரன். ஓபிசி சர்டிபிகேட் வர வாங்குறாங்க இங்க ரெட்டியார்கள், ஆனா அது அங்க நடக்க மாட்டேங்குது. நிறைய வகுப்பு வெள்ளாளர்கள் சொல்லலாம், அதே போல மேற்கு மண்டலத்தில் இருக்கிற சமூகத்தையும் சொல்லலாம். ஏன் கொடுத்தாங்கன்னு இப்ப வரைக்கும் புரியல. இதெல்லாம் கூட ஒரு பிரச்சனை. அப்ப இங்க வந்து நீங்க வன்கொடுமை தடுப்பு சட்டத்தோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏன் இது நடக்குதுன்னு புரியலாம். அதோடைய நோக்கம் என்ன சொல்லுதுன்னா, ஏன் ஒரு வன்கொடுமை நடக்குது அப்படின்னு ஒரு வினாவை நம்ம எழுப்பணும்னா அதுக்கான பதில் என்னவா இருக்கும்னா, தலித் படிச்சுட்டாருன்றது இருக்காது, ஓபிசி தன்னை வந்து ஆதிக்கத்திலே வச்சுக்கணும்ன்றது இருக்காது. மாறா என்ன இருக்கும்னா, எப்போதெல்லாம் இந்த கல்வி விழிப்புணர்வு பெற்ற ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர், ஒரு அட்டவணை சமூகத்தை சேர்ந்தவர் சமத்துவத்தை கோருகின்றாரோ அப்போதெல்லாம் சமத்துவத்தை கோருகின்ற தலித்துக்கு எதிராக வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு அந்த சமத்துவத்தை சமமற்ற நிலையை தொடர வேண்டும் என்பது. இதன் மூலம் வன்கொடுமை நிகழ்கிறது என்பது வன்கொடுமை தடுப்பு. இப்ப நீங்க இங்க வந்தீங்கன்னா பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு சிலை வைப்பதன் மூலம் அவனுடைய அந்த ஸ்டேட்டஸ் கொஸ்டின் ஆகுது. கால் மேல கால் போட்டு வைப்பியா, பாராளுமன்றத்துக்கு மேல கால் போட்டு வைப்பியா, அப்ப கால் மேல கால் போட்டு நீ எனக்கு என்ன சொல்ல விரும்புற, ஏன் அந்த மக்களுக்கு கால் மேல கால் போட்டு ஒரு சிலை வைக்கணும்னு தோணுச்சு. அதுல இருந்தே இதுக்கு நம்ம பதில் தேடணும்னு நினைக்கிறேன். இது ஒட்டுமொத்தமா உளவியல் சிக்கல். அதுதான் மென்டல் டிசார்டர்ன்றாரு பாபா சாஹிப். அது வந்து ஒரு முற்கம்பியல்ல பிடுங்கி எறிவதற்கு, கல்சுவரலை இடித்து தரமேட்டமாக்குவதற்கு மனித மூளையில் இடப்பட்ட விலங்குன்றார். இட்ஸ் a ஸ்டேட் ஆஃப் மைண்ட், மென்டல் டிசார்டர்ன்றார். மனநோயாளிகள் தான் நீங்களாம். சாதி ஒரு மனநோய். இப்ப அந்த மனநோய் என்ன பண்ணுதுன்னா வன்முறையை தான் அதுக்கு வந்து ஒரே இதுதான் இருக்கு. அப்ப இந்த செலவு வைப்பதன் மூலம் ஒரு கிராமமே, ஏன் கிராமத்துல ஒரு ஓரமா அந்த பகுதியை பாத்தீங்கன்னா அவ்வளோ மோசமா இருக்கு. அந்த சுற்று ஒரு காவா இருக்கு, நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன். காவாக்கு ஓரமா எனக்கு அந்த இடமே பிடிக்கல, உண்மையை சொல்லணும். இன்னொரு இடத்துல இதை வைக்க கூடாது. ஆமா, நல்ல இடத்துல வைக்கணும்னு தோணுது எனக்கு. நான் தான் சாக்கடையோட புரண்டு வாழ்ந்துட்டேன். என் தலைவனோட சிலை நான் ஊர் மத்தியில இருக்கணும். சரி, காலனி மத்தியில இருக்கணும்.
ஏன் சேரி மத்தியில நினைச்சிருக்கணும் குறைந்தபட்சம். ஏன்டா சாக்கடையில கொண்டு வச்சிருக்கீங்க? அதை எவனா கேள்வி கேட்டிருந்தானா கூட நான் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன். ஏன் கால் மேல கால் போட்டு ஒரு சிலை அதை மூடி வைக்கிறாங்க? வெக்கமா இல்ல ஒரு சிலையை மூடுற? அது யார் சிலை? இன்னொன்னு சொல்றேன், பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய பங்களிப்பு இந்த இந்திய நாட்டுக்கு என்னன்னு, அரசமைப்புனா என்ன ஐடியாவிலே இல்லாத ஆட்கள். நம்ம வட்டமேசை மாநாட்டுல அரசமைப்புனா என்னன்னு தெரியல. பெனகல் நரசிங்கராவ் உங்களுக்கு உலகம் முழுக்க போயிட்டு எல்லாத்தையும் தொகுத்து வந்து கொடுத்துருக்கலாம். இதுதான் வேணும், இதுதான் வேணாம் சொன்னது யார், செய்தது யார்? இன்னைக்கு நம்ம வந்து ஆர்டிகல் 21 வச்சுட்டு இவ்வளோ பேசுறோம்ல, ரைட் டு லிபர்ட்டின்ற வார்த்தையை வச்சுட்டு உச்சநீதிமன்றத்துல பல முக்கிய தீர்ப்புகளை பெறுறோம்ல, அதுக்கு மிக முக்கிய காரணமா இருந்தது பிரியாம்பிள், முகவுரை, அரசமைப்பு முகவுரை. அதுல பாபா சாஹேப் அம்பேத்கரோட பங்களிப்பு என்னன்னு இந்த சமூகத்துக்கு தெரியுமா? ஃப்ரெட்டர்னிட்டி, சகத்துவம், சகோதரத்துவம்னு சொல்றாங்க, சகத்துவம் தான் சரியான தமிழ் சொல். அந்த சகத்துவம் வருவதற்கு பின்னால் அம்பேத்கரனுடைய பங்களிப்பு என்ன? டிக்னிட்டி, மனித மாண்பு. ஏன் தேச ஒற்றுமை இறையாண்மைக்கு முன்னாடி பாபா சாஹேப் வைக்கணும்னு வாதாடினார் பாராளுமன்றத்தில். டிக்னிட்டி அது சொல்றாரு. ஒரு தனி மனிதன் கண்ணியம் இல்லாமல் இருக்கும்போது தேச ஒற்றுமை எப்படி சாத்தியப்படுன்றாரு. தனி மனிதனின் கண்ணியத்தில் தான் இன்டெகிரிட்டி அண்ட் சாவரன்டி ஆஃப் த நேஷன் இருக்குன்றார். இன்னும் சொல்றேன், வி த பீப்புள்னு தொடங்குது, இந்திய மக்களாகிய நாம். அதுல உங்களுக்கு மாற்றுகிறது இருக்கலாம் இல்ல? இந்திய மக்களாகிய நாம், வி த பீப்புள். ஒருத்தன் சொல்றான் காந்தியின் பேரால் தொடங்கணும் அரசமைப்பு சட்டத்தை, இன்னொருத்த சொல்றான் துர்கையின் பேரால், இன்னொருத்த சொல்றான் இந்துக்கள் என்ற பேரால். எழுந்திரிச்சு சொல்றாரு, இந்தியா என்ற நாடும் இல்லை, இந்து என்ற மதமும் இல்லை, வி த பீப்புள்னு தொடங்குடான்ற. இந்த அறிவே இல்லடா அவங்களுக்கு. இந்த அறிவை கொடுத்த அறிவாசான் புத்தருக்கு அடுத்து பாபா சாஹேப் அம்பேத்கர். அந்த அறிவாசானோட சிலையை உனக்கு ஏன் மூடணும்னு தோணுதுன்னா, அவர் கால் மேல கால் போட்டிருக்கும் போது அவர் ஒரு செய்தியை உனக்கு சொல்றாரு. அவர் சிலை ஒரு செய்தியை சொல்லுது, நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லைன்னு சொல்லுது. அந்த செய்தி உங்களை அச்சுறுத்து. அந்த சிலையின் இருப்பு, அந்த சிலை அங்க நிறுவுவதன் மூலம் தலித் மக்கள் தங்களுடைய சுயம் நிலைநிறுத்தப்பட்டதா உணர்றாங்க. அந்த சுயம் நிலைநிறுத்தப்பட்டதா உணர்ந்ததும் சுயத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறவனுக்கும் பிரச்சனை வரும். அவன் சுயத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறேன், சுயமரியாதையா அபகரிக்கணும்னு நினைக்கிறான். எப்படி அபகரிக்க முடியும்? இவன் அடையாளமே ஊர்ல இருக்கக்கூடாது. ஊரா என்னோட அடையாளத்துல தான் இருக்கணும். ஊர் பேர்ல இருந்து, ஊருன்னு சொன்னா என்னதான் காட்டணும், கிராமம்னு சொன்னா என்னதான் காட்டணும். தப்பி தவறியோட சேரி பக்கம் நம்ம கை திரும்பிடக்கூடாது. அவனுக்கு ஒரு தலைவன் இருக்கக்கூடாது. அந்த தலைவனுக்கு சிலை இருக்கக்கூடாது, அடையாளம் இருக்கக்கூடாது. இவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் எல்லா பட்டியல் சமூகத்தோட தலைவர்களையும் மூடி மறைச்சிட்டாங்க. ஒருத்தர் வந்து ஆதவன் போல அப்படியே இருக்கிறார். சூரியனை கை வச்சு மறைக்க முடியுமா? நான் சொன்ன சூரியன் பாபா சாஹேப் அம்பேத்கர். முடியல, திணறாங்க. மேற்கு மண்டலத்துல ஒரு சிலை கூட கிடையாதுங்க. கடைசியா இந்த ஆட்சியில் 5 வருஷம் வச்சாங்க ஒரு சிலை. வெக்கமா இல்ல உங்களுக்குலாம்? ஆனா தாவேக அரசு கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு வந்த பிறகு அவங்களும் இதே பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கு? இந்த அரசின் நிலைப்பாடு என்ன இதுல? என்ன அதை சொல்லணும்ன்றேன். நீ ஏன் மூடுற? நீ ஏன் சொல்லல? ஏங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியாது, கூண்டு வச்சிருக்காங்களா நம்ம சிலைக்கு? ஆமா, ஐயாவோட சிலைக்கு. ஐயா கலைஞரோட சிலை கூட போன வருஷம் வந்து சேதப்படுத்தப்பட்டது. அதை நான் கண்டிக்கிறேன். அது முறை இல்ல. ஒரு ஜனநாயகத்துல உங்களுக்கு மாற்றுக்கத்தே இருந்தா கூட சிலையை உடைக்கிறதோ சிலை மீது மை வீசுறதோ அது தப்பு. அது எந்த தலைவராக இருந்தாலும் சரி. அது சில தலைவர்கள் மட்டும் நான் வச்சிருக்கேன். கோல்வாக்கருக்கு நாளைக்கு செலவு வச்சா நம்ம வீச தப்பு கிடையாது, அது வேற. ஆனா ஐயா கலைஞருக்கு வந்து போய் கூண்டு போடணும்னு யாரும் நினைக்கல. இல்லையே, தமிழ்நாட்டில் வந்து ஐயா மதிப்புக்குரிய முத்துராமலிங்க தேவர் கூண்டுக்குள்ள இருக்காரு. அதுதான் சிதம்பரனார். நான் சொல்றேன், அந்த கூண்டு வந்து கூடாதுன்றேன். யாருக்குமே கூடாது. நீ என்ன கூண்டுல வைக்கல, நீ பாபா சாஹேப் அம்பேத்கர் கூண்டுல வைக்கல, இந்த சமூகத்தை கூண்டுக்குள்ள வச்சுக்கிற. அவர் சுதந்திரமா இருக்கிறார். இன்னொன்னு என்ன தெரியுமா பண்ணுவாங்க? பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு சிலை வைக்க கூடாதுன்னு தலித் மக்களுக்கு ஒரு எப்படி வந்து செக் வச்சாங்கன்னா, வெங்கல சிலை தான் வைக்கணும். அவனால வெங்கல சிலை வைக்க முடியாது. இரும்பு கூட இல்ல, வெங்கல சிலை உடைக்க கூடாதான். உடைக்க முடியாத அளவுக்கு ஒரு சிலை வை. கல்லுல வச்சா உடைச்சிடுவாங்க. ஏன்டா உடைக்கிறத தான் நீ கேள்வி கேட்கணும். உடைக்க முடியாத அளவுக்கு ஒரு சிலை வை. உடைக்க முடியாத அளவுக்கு இல்ல, உன் சக்திக்கு மீறின சிலையை நீ வை. அதையும் மீறி இது ஜனம் வந்து என்ன பண்ணுதுன்னா 5-10 போட்டு சேர்த்து வச்சு அரசு ஊழியர்கள், முன்னேறினவங்க, இந்த சமூகத்துல கொஞ்சம் முன்னேறி இருக்கிறவங்க கை காசை போட்டு, நீங்க யாரை வேணாலும் போய் கேளுங்களேன், நான் ரேண்டமா சொல்றேன், உங்களுக்கு என்னங்க குறைக்க? எங்க ஐயாவுக்கு ஒரு செலவு. அவன் ஏதோ நன்றி செலுத்தணும்னு நினைக்கிறான். செலவு வைப்பதன் மூலம் ஒரு நன்றி நல்விடுச்சு. என் சுயம் அங்க நிலைநிறுத்தப்பட்டதான் நினைக்கிறான். ஏன் ஒரு சேரிக்கும் இந்த கோரிக்கை ஏன் இருக்குது? அது பின்னாடியில இருந்து நம்ம ஆரம்பிப்போம். செலை வைக்கணும்னு ஏன் நினைக்கிறாங்க? காரணம் ஒண்ணுதான், என்னுடைய அடையாளமா நான் இங்க இருக்கிறேன்னு காட்டுறேன். நானும் மனுஷன்டா. இப்போ ஒரு செலவு வச்சதுன்னா, எங்க ஒரு 4 வருஷம் முன்னாடி ஐயா ஈழவளவன் நினைக்கிறான் அவர் பேரு, விடுதலை சிறுத்தையில இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு பொதுவெளியில ஒரு ஐயாவுடைய போட்டோவை வச்சு பூ போட முடியலைங்க. தமிழ்நாட்டுல பொதுவெளியில போட்டோ வச்சு பூ போட முடியல. இந்திய அரசு சொல்லுது, டிசம்பர் 6ல இருந்து ஏப்ரல் 16 வரைக்கும் நீ வந்து பாபா சாஹேப் அம்பேத்கரை பரோட்ரேட் பண்ண. இந்திய அரசு சொன்னதை நம்மளால செய்ய முடியல. நீ சமூக நீதி நாள், சமத்துவ நாள் சொன்னா மட்டும் போதுமா? ஒவ்வொரு பிறந்த நாளும் ஏன் இங்க
இவரு நம்ம மதியவன் இரும்புரைன்னு ஒரு தோழர், அவரு தாக்கப்பட்டாரு. இன்னமும் காவல்துறையோட வன்கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்கு. இல்லை, இப்போ அதுதான் எனக்கு கவலையாக இருக்குது. என்னென்னா, இப்போ நீங்கள் யாரும் வந்து இது வந்து முற்போக்கு மண், இது சமூக நீதி மண், இது அப்படிலாம் பெரியார் மண் அப்படின்லாம் வந்து மகாராஷ்டிரத்தில் யாருமே சொல்லலை. ம். ஆனால் அங்கே பாபா சாஹிப் அம்பேத்கரினுடைய நினைவு மண்டபம் இருக்குல்ல, அங்கே ஆயிரக்கணக்கான எல்லா தரப்பு மக்களும் அந்த நினைவு மண்டபத்துக்கு வந்து அவரை வணங்கிட்டு போகிறாங்க. ஏங்க அங்க வச்ச அரசு கூட அதை பெருமை பித்தாதுங்க. இவன் வந்து சிலைய மணிமண்டபத்துக்குள்ள வச்சதுக்கு எனக்கு ஒருத்தன் மெசேஜ் அனுப்புவான், ஏன் மு.க. ஸ்டாலினுக்கு நீங்கள் நன்றி சொல்லவில்லை. நானும் பார்த்தேன், ஓ உண்மையிலே வச்சிட்டாரா சிலை, சரி போய் தான் பார்ப்போன்னு பார்த்தா சிலை பரிசளித்தர் தொல் திருமாவளவன் இருக்கு. அண்ணன் திருமாவளவன் கொடுத்திருக்கிறார் சிலை. அது சரி. தமிழ்நாடு அரசுக்கு அதுக்கு கூட வக்கு இல்ல. புரியுது. ஒரு சிலை வைக்க கூட. அது சரி. இல்ல, அப்ப அதான் அண்ணன் ஆம்ஸ்டாங் சொன்னாரு, டேய் நீ பீச்ல வீடா சிலைய, நான் நன்றி சொல்றேன், வந்து கோபாலபுரத்துக்கு நாங்க எல்லாம் வரோம், சிஐடி காலனிக்கு நாங்க எல்லாம் வந்து நன்றி சொல்றோம். மணிமண்டபத்துக்குள்ள சிலை வைக்காம எங்க போய் வைப்ப? பாபா சாஹிப் மணிமண்டபத்துக்குள்ள சிலை வைக்காம எங்க போய் வைக்க? இங்கிலாந்துல வைப்பேன். இங்கிலாந்துலயும் இருக்கு, அது வேற. அதான் உலகம் பூரா இருக்கு, ஆஸ்திரேலியாவில் இருக்கு. ஆஸ்திரேலியாவில் இருக்கு. அப்ப இந்த சிலையை எடுன்னு சொல்றான், அதுக்கு ஒரு போலீஸ் வந்து நிக்குது, அதுக்கு ஒரு அரசு கொள்கை தலைவர்னு சொல்லிக்கிட்ட அரசுனாலே முடியலன்னா இந்த சமூகம் எவ்வளவு நோய் பிடிச்சிருக்கு. இந்த அரசு பொறுப்பெடுத்து கூட பாருங்களேன், இந்த கோட்டக்குப்பம் மீனவர் பிரச்சனையை கூட எடுத்துக்காங்க. நான் இப்பயும் சொல்றேன், கடலும் கடல் வளமும் கடலாளிகளுக்கே. யார் கடலாளிகள்? கடலோடிகள். சரி, கடலோடிகள் யார்? கடலோடிகள். நான் ஏன் கடலோடி இல்ல? அது சரி, ஓப்பனாவே சொல்லுவோம், வன்னியரை கடலோடின்னு எடுத்துக்கிறீங்க. அவங்க மீன் பிடிப்பாங்க. எல்லா சமூகத்தில இருந்தும் இருக்கிறாங்க கடலோடிகள் இருக்காங்க. மீனவ தொழில் இருக்காங்க. ஆமா, சேர்வை நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஒத்துக்கிற, ஏன் வந்து பட்டியல் சமூகத்துல இருக்கக்கூடிய சமூகத்தை ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற? பட்டியல் சமூகத்தில் உள்ளவங்க கடலோடிகள் கிடையாதா? அதுதான் நான் கேள்வி எழுப்புறேன். பழவேற்காடுலாம் மீன் பிடிக்கிறாங்க, மீன்பிடி அறிவு இருக்கு அவங்களுக்கு, அந்த அறிவியல் அறிவு இருக்கு. மீனவர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு காஸ்ட் கிடையாது, தொழில் தான் அது. ஆமா, பரதவர் பட்டினத்தவர் என்பது சாதி. மீனவர்ன்றது சாதி இல்ல. ஆமா, அது தொழில். ஆமா, யார் வேணாலும் பண்ணலாம். ஆனா யாரு வந்து அந்த கடலோடின்ற டைட்டில் எடுத்தாலும் பிரச்சனை வராது. பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க எடுத்தா பிரச்சனை. ஆமா, நீங்க கடலும் கடல் வளமும் கடலோடிகளுக்கே என்றெல்லாம் மாற்று கருத்தே இல்ல. நானும் அதுல உறுதியா நிக்கிறேன். எங்களுக்கு தான் கடல், நாம் யார். ஆனா அங்கேயும் பிரச்சனை வந்தது. சுடுகாட்டுக்கு இடத்த கேட்டு போனாலும் பிரச்சனை வருது, செலவு வைக்கணும்னு போனாலும் பிரச்சனை வருது. இது என்ன மாநிலம்? இத்தனைக்கும் ஒடுக்கப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய டேஞ்சரஸ்ல தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு சமூகம் வந்து மீனவர் சமூகம், மீன்பிடி தொழிலாளிகள். சரி, நான் வந்து இப்ப என்ன கேட்கிறேன், இது எல்லாத்தையுமே விடுங்க. இன்றைக்கே ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு கேட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறிப்பா வந்து சமூக நீதித்துறையை வந்து கேட்டு வாங்கி வச்சிருக்கு. சமூக நீதித்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய அண்ணன் வன்னியரசு அவர்கள் இப்ப இந்த பிரச்சனையில தலையிட்டு இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாமா இல்லையா? என்ன பிரச்சனைனா, ஒவ்வொரு வன்கொடுமை நடக்கும்போது நம்ம முதல் கேள்வி யாரை நோக்கி போகுது? அண்ணன் திருமாவை நோக்கி போகுது. என்னன்னு போகுது? நீங்க இந்த பிரச்சனையில என்ன பேசுனீங்க? அண்ணன் வன்னியரசை கேள்வி கேட்கணுமான்னு கேட்டா கேட்கணும். ஏன்னா அவர் தானே அந்த துறைக்கு பொறுப்பா இருக்காரு. அதையும் தாண்டி ஒருத்தர் இது வந்து சமூக நீதித்துறையோட பொறுப்பு இல்ல. நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன், இது உள்துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை. உள்துறை ஆதவர்ஜுனாவா? சா ஜோசப் விஜய் தமிழ்நாடு முதல்வர், அவர் தான் கையில வச்சிருக்காரு. சரி, ஒரு தலித் வன்கொடுமை நடந்தா அது ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சரோட பிரச்சனை இல்ல. அவர் போய் பார்க்கலாம், அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஏன்னா ஆதிதிராவிட நலத்திற்கு வந்து பொறுப்பாளியா இருக்கும்போது, அமைச்சரா இருக்கும்போது அவர் பொறுப்பு இருக்கு. ஆனா அதையும் தாண்டி முக்கியமா யாருக்கு பொறுப்பு இருக்குன்னா உள்துறை அமைச்சருக்கு பொறுப்பு இருக்கு. சரி, ஏன்னா மாநில வன்கொடுமை கண்காணிப்பு கூட்டத்துக்கு தலைவர் யாருன்னா முதலமைச்சர். ஓஹோ, மத்த எல்லா துறைக்கும் வந்து அந்தந்த அமைச்சர் தான் தலைமை. ஆனா இந்த துறைக்கு மட்டும், இந்த வன்கொடுமை நடக்கிறதுக்கு மட்டும் தலைவர் யாருன்னா முதலமைச்சர், அந்தந்த மாநிலங்களின் முதலமைச்சர். சரி சரி சரி. ஷெட்யூல் காஸ்ட் ஓட்ட வெறும் திருமா அண்ணன் வாங்கல, வெறும் அதியமன் ஐயா வாங்கல, வெறும் ஜக்கன் ஐயா அண்ணன் வாங்கல, வெறும் நாகை திருவள்ளன் அண்ணன் வாங்கல, சீமான் அண்ணன் வாங்குறாரு, இவரு வாங்குறாரு, ஸ்டாலின் வாங்குறாரு, எடப்பாடி வாங்குறாரு, சா ஜோசப் விஜய் வாங்குறாரு, அண்ணாமலை வாங்குறாரு, நயினார் நாகேந்திரன் வாங்குறாரு, எல்லாரும் வாங்குறாங்க, எஸ்டிபிஐ வாங்குறாங்க. ஆனா கேள்வி மட்டும் நம்ம யாரை கேட்போம்? திருமாவை கேட்போம். இதுதான் சாதிங்கிறேன். அது சரி, கேள்வியை நீ முதல்ல வந்து எல்லாருக்கும் கூட்டு பொறுப்பு கொடுப்போன்ற. அடியும் நானும் வாங்கணும், கேள்வியும் நானும் கேட்கணும். நீ என்ன பண்ணுவ? உட்கார்ந்துட்டு நீ கேள்வி கேட்ப, நான் பதில் சொல்லிட்டு. இல்ல, மாநில அரசுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கலாம்ல, ஓரளவுக்கு தாங்க முடியும். எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குன்றேன். ஆணவ கொலை கவின் கொல்லப்பட்டா அவங்க அப்பா சொல்றாரு, என் தலைவன் திருமாவளவன் வருவான், பார்லிமெண்ட்ல இருக்காரு. ஏன் அவருக்கு மத்த தலைவர்கள் மேல நம்பிக்கை வரல? அது சரி, ஏன்டா நீங்க எல்லாம் நம்பிக்கையே பெறல? வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம்? ஓட்ட மட்டும் வாங்குறீங்க. ராசா பேசுறாரு,
அவ்வளவு பேசுறாருல, அவர் ஏன் பேசல? அவர் ஏன் வாயை திறக்கல? ஏன் உதயநிதி பேசல? பண்ணுங்க அரசு. 46 தனித்தொகுதி எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்களாம் யாருமே பேசலையே. 234 தொகுதி எம்எல்ஏவும் பேசணுங்க. மீண்டும் சொல்றேன், 42 தொகுதி எம்எல்ஏக்களுக்கு என்ன வேலைன்னா வெல்ஃபேர் தான் வேலை. இது கேட்கணும். இது ஒன் ஆஃப் தி அஜெண்டா. நான் இன்னும் ரொம்ப ஒரு எல்லாரையும் சமூக கூட்டு பொறுப்பா ஆக்குறேன். நான் கேள்வி கேட்க முடியாது, நான் போராட தான் முடியும், நான் தடுக்க முடியாது, எதிர்த்து தான் நிக்க முடியும். நீ தான் தடுக்க முடியும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? புரியுது. ஸ்டாலின் உதயநிதியால தடுக்க முடியும், அண்ணன் திருமாவனால எதிர்த்து நிக்க முடியும், தடுக்க முடியாது. எதிர்த்து நின்று ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம், அதன் மூலம் தடுப்போம், அது வேற. ஆனா இதை நடக்காம பாத்துக்கிற பொறுப்பு சாதி இந்து தலைமையின் சார்ந்தது, குறிப்பா பார்ப்பனர் அல்லாத தலைமை. ஏன்னா நீ தான் பார்ப்பனர் அல்லாதார், நீ இருக்க, நானும் பார்ப்பனர் அல்லாதார் தான். பாபாசாஹிப் வார்த்தையில இருந்து சொல்லணும்னா நானும் ஒரு பார்ப்பனர் அல்லாதவன், அதிலும் நான் ஒரு தீண்டத்தகாதவன். சரி, தமிழ்நாடு பிஎஸ்பி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் பீம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அதிகம் பயன்படுத்துகிற ஒரு அமைப்பாக அது இருக்குது. பாபாசாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு இப்படியான ஒரு சிலை வைப்பதில் ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாடு பிஎஸ்பியோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அது இன்னும் தெரியல. அவங்க எல்லாம் நம்ம வந்து தேர்தலுக்கான கட்சியா மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம தேர்தல் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சாக்கா இருக்கணும் அரசியல் பண்றதுக்கு. நம்மளுக்கு அது வந்து ஒரு டூல், ஒரு கருவி. ஆனா தேர்தலுக்கு முடிந்த பிறகு நம்ம களமாடணும், அது நம்ம செய்யறது இல்லை. இது வந்து ஒரு சுய விமர்சனமா சொல்றேன். புரியுது. சரி, அதை தாண்டி இப்படி பாருங்களேன், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்களை உருவாக்கியிருக்காரு. அவர் வந்து படிக்க கிரிகை யூகேயா இருந்திருக்காரு, உதவி பண்ணி படிக்க வச்சிருக்காரு அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு பாபாசாஹேப் அம்பேத்கரினுடைய ஒரு சிலை வைக்கிறதுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கும் போது இந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு அதற்கான சட்ட போராட்டத்தை நடத்தணுமா இல்லையா? டெஃபினட்டா பண்ணணும். பண்றது இல்லைன்றது ஒரு உண்மைதான். ஆனா ஏதோ ஒரு வகையில அங்கேயே ஒரு தலித் வக்கீல் தான் நிக்கிறார். அந்த கசப்பான அந்த உண்மையை நம்ம சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளுடைய ஒற்றுமையின்மை வந்து இந்த சாதிய வன்கொடுமைகள் தொடர்வதற்கான ஒரு காரணமா இருக்குன்னு சொல்லிடுவோம். அதான் பாபாசாஹேப் அம்பேத்கர் சொல்றாருல, நான் ஒரு தேரை கொண்டு வந்து விட்டுருக்கிறேன், படித்த வகுப்பு நீங்க வந்து தேரை முன்னோக்கி கொண்டு போலன்னா பரவாயில்ல, பின்னோக்கி இழுத்துறாதீங்கன்றார். நம்ம மௌனமும் அது தப்பு தான், அது நானும் ஒத்துக்கிறேன். நம்ம மௌனமா இருக்கக்கூடாது. அம்பேத்கர் அவர்கள் சொன்னது மாதிரி படித்தா இவர்கள் அறிவு பெற்று விடுவார்கள், சுதந்திர உணர்வை பெற்று விடுவார்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் இவர்கள் துரோகிகளாகி விட்டார்கள் சொன்னார். ஆனா அதுல கூடுதலா நம்ம என்ன சொல்லணும்னா, நம்மளுடைய மெயின் விமர்சனம் வந்து இந்த சமூகத்தின் மீதானதாகவும் அதை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்துட்டு இந்த கூட்டு பொறுப்பை நாம் சமூகத்துக்கு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து 5வது 6வது பிரச்சனையா இது குறித்து நம்ம சிந்திக்கலாம். அது சரி. 5 6வது 10 11 12வது பிரச்சனையா நாம எந்த அளவுல இது பண்றோம்? ஏன்னா இது வெறும் வந்து அந்த தலித் வக்கீல்களுடைய கையில மட்டும் இல்ல, இது ஒரு கூட்டு பிரச்சனையா மாற்றுகிற வேலையை செய்யணும். ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒருங்கிணைச்சு செய்யணும். இப்ப எத்தனையோ பிரச்சனைகளுக்கு ஒரு கூட்டமைப்பு அமைக்கிறாங்க, நம்ம அது செய்யல. நம்ம வந்து நிறைய விஷயங்கள்ல நம்ம பலத்தை நாம் உணராமல் இருக்கிறோம். நம்ம வந்து உணராம இருக்கிறோம். நாம இன்னைக்கும் வந்து ஏதோ ஒரு வகையில ஓபிசி தலைமைகள் இங்க நிலை பெற்று இருப்பதில் நம்மளுடைய பங்கு இருக்கதான் செய்யும். அந்த பார்ப்பனர் தலைமையை நம்ம சரியான நேரங்கள்ல கேள்விக்கு உள்ளாக்காமலும் இருக்கிறோம். கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கணும். நம்ம கிட்ட அந்த அளவுக்கு அறிவு இருக்கு, நம்ம கிட்ட அந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு இருக்கு, தியாகம் இருக்கு. தியாகம் செஞ்ச ஒரு சமூகம் எதையுமே அனுபவிச்சுக்காம இருக்குதுன்னா தமிழ்நாட்டில் அட்டவணை சமூகம் மட்டும்தான். நீங்க எல்லை காப்பு எடுத்துக்கோங்க, கன்னியாகுமரியில இறந்தவங்கள்ல சற்றே குறைய 40% மேல அட்டவணை சமூகத்தவர்கள் துப்பாக்கி சுட்டு. எந்த போராட்டத்தை நீங்க எடுத்துக்கோங்க, காவேரி குடிநீர் பிரச்சனையா, காவேரி நீர் பிரச்சனையா, தமிழ்நாட்டு உரிமை பிரச்சனையா, தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணுமா, தமிழ்நாடு மொழிப்போர் ஈகியரா, தமிழ்நாடோட எல்லையை காக்கணுமா, எல்லாத்துலயும் வந்து நிற்பான். ஊருக்கே பிரச்சனை தலித் வந்து நிற்பான். தலித்துக்கு ஒரு பிரச்சனை ஒருத்தனை வந்து நிற்க மாட்டான். அது தலித் ப்ராப்ளம், தமிழ்நாட்டு ப்ராப்ளம் இல்ல. தமிழ்நாடு ஓபிசிக்கு ஒரு பிரச்சனை, தமிழ்நாடு பிரச்சனை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அட்டவணை சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை, அது அட்டவணை சமூகத்தோட பிரச்சனை. திரும்ப வருவாரு, அவர் கேட்பாரு, நான் அவரை கேள்வி கேட்பேன். அப்படி நம்ம போயிட்டோம். அது இதை சரி செஞ்சுட்டு நம்ம அதுக்கு போனோம்னா சரியா வரும்னு நான் நினைக்கிறேன். புரியுது. ரொம்ப மகிழ்ச்சி தோழர். அம்பேத்கர் அவர்களுடைய சிலை வைக்கிறதுல இந்த தாவேகா அரசு அம்பேத்கரை முன்னோடியா வழிகாட்டியா அறிவிச்சிருக்கு. இவங்க என்ன மாதிரியான முடிவு எடுப்பாங்கிறத பொறுத்து இருந்து நம்ம உண்மையிலேயே அவங்க வழிகாட்டியா எடுத்துக்கிட்டாங்கன்னா இதுல ரொம்ப உறுதியா எம வரீங்களா அவன் மேல வழக்குள்ள ஒழுங்கா இருந்துக்க. இங்க இதை விட செலவு வைக்கிற தமிழ்நாடு அரசு வைக்குதுடா, அந்த ஊர் மக்கள் வைக்கல, தமிழ்நாடு அரசு வைக்க போகுது. என்னடா பண்ணிடுவா? ஏன்னா விஜய்க்கு அந்த கரிஷ்மா உண்டு, அவர் எதை பண்ணாலும் ஆதரிக்கிறார் அந்த மக்கள். புரியுது. இதை பண்ணுங்க, இன்னும் ஆதரிப்பான். அது சரி. எளிய மக்கள், பட்டியல் சமூகத்து மக்கள் கடைசி வரைக்கும் எம்ஜிஆர் ஆதரிச்சது மாதிரி உறுதியா இதை செய்தாருன்னா அவரை ஆதரிப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சி தோழர். கண்டிப்பா நன்றி. உங்களுடைய கருத்தை எங்க அரங்கத்துக்கு வந்து நீங்க பதிவு செஞ்சீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.